ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு கல்யாண சாப்பாட்டுக்கு போயிருக்கீங்க, செம பசியில் கூட இருக்கீங்க. அங்கே பந்தியில் போய் உட்காந்தா செம ஸ்பைசியான செட்டிநாடு சிக்கன் தராங்க, பன்னீர் கிரேவிலாம் இருக்குது, பார்க்க செமையாக இருக்குது, வாசனை தூக்குது. ஆனால் அதை மட்டும் சாப்பிட்டா என்ன ஆகும்? வயிறு ஹெவியாக ஏறியும் அடுத்த நாள் காலையில் கும்பி பாகம் தான். அதுதான் பியூர் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். செமையாக டேஸ்ட் இருக்கும், ஆனால் ஹை பர்ன் ரிஸ்க்கும் உண்டு. இன்னொரு சைடில் பிளெயினான தயிர் சாதம் இருக்குது, சேஃப், ஹெல்த்தி, வயிறு ஃபுல்லாகும், ஆனால் ரொம்பவே போரிங். இன்ஸ்டாகிராம்லலாம் ஸ்டேட்டஸ் வைக்க முடியாது. ஏன்? நமக்கே அதை மட்டும் சாப்பிட்டா பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அதுதான் டெப்த் மியூச்சுவல் ஃபண்ட். சேஃப், ஸ்டேபிள், ஆனால் லோ எக்ஸைட்மெண்ட். வெல்த்தெல்லாம் ரொம்ப க்ரோ பண்ண முடியாது, முடிஞ்சால் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஜென்ரலாகவே நம்ம ஊர்க்காரங்களுக்கு ஃபுல் மீல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்பைஸியாக ஒரு குழம்பு, ஒரு கூட்டு, பொரியல், ரசம், தயிர், பாயசம்னு ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்கணும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, எனக்கு ஃபுல் மீல்ஸ்லாம் கூட பிடிக்காது, எனக்கு எப்பயுமே பிரியாணி தான் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் பிரியாணிக்கு கூட நிறைய பேர் ரைத்தா தொட்டு தான் சாப்பிடுவீங்க. அதுவும் இல்லாதவங்களுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பிரெட் அல்வா தேவைப்படும். இந்த எக்ஸாம்பிளில் பிரியாணி தான் எக்விட்டி, ரைத்தாவும் பிரெட் அல்வாவும் தான் நம்மளோட டெப்த் ஃபண்ட்ஸ். இந்த ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது பிரியாணி ப்ளஸ் ரைத்தா அண்ட் அட் த எண்டில் பிரெட் அல்வாவோட சாப்பிட்றது. இன்னைக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டோட மீல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். வெல்கம் பேக் டு சாப்டர் 8 ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் 0 to 1 சீரீஸ். ஸோ ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? இது சிங்கிள் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் தான், ஆனால் இதில் 2 இல்லை அதுக்கு மேலே அசட் கிளாஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இதில் வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்பைசியான செட்டிநாடு சிக்கனும் இருக்கும், அதாவது எக்விட்டி. அது கூடவே ஸ்டெபிலிட்டிக்கு தயிர் சாதமும் இருக்கும். அண்ட் சில மியூச்சுவல் ஃபண்டில் அந்த தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க, அதாவது இன்ஃப்ளேஷனை காப்பாற்றுறதுக்கு கமாடிட்டிஸ், கோல்டு, சில்வர்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபுல் மீல் ஸ்ட்ரக்சர் பிடிக்காதுல்ல. சில பேருக்கு செட்டிநாடு சிக்கன் நிறையா சாப்பிட்ற மாதிரி இருக்கும், தயிர் சாதம் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சில பேர் செட்டிநாடு சிக்கன் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க, அசிடிட்டி இருக்கிறவங்களாம். ஆனால் தயிர் சாதத்தை நிறையா போட்டுப்பாங்க, ஊறுகாயும் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதை இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ணலாம் வாங்க. இதில் முதல் கேட்டகரி அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட். இதுதான் ஆந்திரா மீல்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னே சொல்லலாம். அதாவது காரம் தூக்கலாக இருக்கும், மிச்சதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 65 to 80% எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பாக்கி இருக்கிறத டெப்த் ஃபண்ட்ஸ்லையும் காசு போடுவாங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ். இது யார் யாருக்கெல்லாம் சூட்டபிள்? ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும், ஆனால் மார்க்கெட் கிராஷ் ஆனால் சின்ன ஒரு சேஃப்டி குஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஃபண்ட். எக்ஸாம்பிள் SBI எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். அடுத்த கேட்டகரி கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட். இதுதான் டயட் மீல்ஸுங்கிற மாதிரி சொல்லலாம். அப்பப்போ சின்ன சீட் ஃபுட்டும் இருக்கும். இதில் 10 to 25% தான் எக்விட்டி இருக்கும், 75 to 90% டெப்ட் இருக்கும். இது யார் யாருக்கெல்லாம் சூட்டட்? நான் ஆல்ரெடி ரிட்டையர் ஆகிட்டேன், என்னால் பெருசாக ரிஸ்க் எடுக்க முடியாது, ஆனால் எனக்கு FDயோட லைட்டாக ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குலாம் இது ரொம்பவே சூட்டபிள். மூணாவது கேட்டகரி பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட். இதில் டைனமிக் அசட் அலோகேஷன் பண்ணுவாங்க. இதை ஒரு ஸ்மார்ட் மீல்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம். இதில் மிக்ஸு மாறிக்கிட்டே இருக்கும். மார்க்கெட் ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருந்தால் ஃபண்ட் மேனேஜர் ஸ்டாக்ஸை விற்றுட்டு பாண்ட்ஸ் வாங்கிடுவாங்க. அதே மார்க்கெட் சீப்பாக இருந்தால் ஸ்டாக்ஸ் நிறையா வாங்கிடுவாங்க. இதில் இவ்வளோதான் வாங்கணும் அவ்வளோதான் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு செட் லிமிட் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு HDFC பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட். நாலாவது மல்டி அசட் அலோகேஷன். இதுதான் கிராண்ட் பஃபே மாதிரி. நான் முன்னாடி சொன்னேனே சில பேருக்கு கமாடிட்டிஸ் தேவைன்னு, அது இதில் பண்ணுவாங்க. இதில் மினிமம் 3 அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று எக்விட்டி, ரெண்டாவது டெப்ட், மூணாவது கமாடிட்டிஸ். இது யார் யாருக்கெல்லாம் சூட்டபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரே ஃபண்டில் எனக்கு கோல்டு வேணும், ஸ்டாக்ஸு வேணும், டெப்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஃபண்ட். எக்ஸாம்பிள் ICICI Prudential மல்டி அசட் ஃபண்ட். இதை தாண்டியும் ஆர்பிட்ராஜ், ஸ்மார்ட் ஹைப்ரிட், எக்விட்டி சேவிங்ஸ்னு 3 இருக்குது. அதை பற்றி நான் தனியாக ஷார்ட்ஸ் போடுறேன். இப்போது இந்த கேட்டகரியோட ரிட்டர்ன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டில் காசு போட்டால்? நம்ம இப்போது கொஞ்சம் ஸ்கோர் போர்டை பார்ப்போம். கடைசி 5 to 10 வருஷத்தோட டாப் பர்ஃபார்மன்ஸோட டேட்டா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை பற்றி நான் இப்போது ஒரு கேட்டகரியிலே எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறேன். அக்ரெசிவ் ஹைப்ரிட் கேட்டகரியில் ICICI Prudential எக்விட்டி அண்ட் டெப்ட் ஃபண்ட் கடைசி 5 வருஷத்தில் 20% CAGRக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துல. HDFCயோட பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் கடைசி 5 வருஷத்தில் 18 to 19% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. குவாண்ட் மல்டி அசட் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 27% CAGR கொடுத்துருக்கு கடைசி 5 வருஷத்தில். இவங்களோட கோல்டு அண்ட் கமாடிட்டிஸ் அலோகேஷன் இதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு, எஸ்பெஷலி இந்த கடைசி 18 மாத ரேலி இன் கோல்டு அண்ட் சில்வர். இதே கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் SBI கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா கடைசி 5 வருஷத்தில் ரொம்பவே நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, கிட்டத்தட்ட 10 to 11% வரைக்கும். இது FDயோட ரொம்பவே பெட்டர் ரிட்டர்ன்ஸ். பேட்டர்ன் புரியுதா? ஒரு பியூர் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு 25% தரும், இல்லைனா -10% தரும். ஆனால் இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் ஒரு ஸ்மூத் ரைட் இருக்கும். அதாவது
எல்லாத்துலேயுமே கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 11 to 18% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. எங்கெங்கெல்லாம் ஷாக் வருதோ அங்கங்கெல்லாம் டெப்த் உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு ஷாக் அப்சர்வராக காப்பாற்றும் உங்களோட கேபிட்டல். ஆனால் இதில் புல் மார்க்கெட்டில் எக்விட்டி அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் தராது, ஆனால் பியர் மார்க்கெட்டில் எக்விட்டி அளவுக்கு கீழேயும் போகாது இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் டைப். அடுத்தது டாக்ஸேஷன். எப்படி ஹோட்டல்ஸில் லக்ஸரி ஹோட்டல்ஸில் சாப்பிட்டா ஒரு டேக்ஸ், மிச்சதுக்கெல்லாம் ஒரு டேக்ஸோ, அதே மாதிரி இதுலேயும் எக்விட்டி எவ்வளோ இருக்குது, டெப்ட் எவ்வளோ இருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸேஷன் மாறும். 2024 and 2025 பட்ஜெட்க்கு அப்புறம் ரூல்ஸிங்க நிறையாவே மாறி இருக்கு. உங்களோட ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் எவ்வளோ எக்விட்டி இருக்கோ அதை வச்சு இது ஒரு 3 டிஃப்ரெண்ட் பக்கெட்ஸாக பிரிக்கலாம். முதல்ல எக்விட்டி லைக் ஹைப்ரிட்ஸ், அதாவது எதுலலாம் 65% மேலே எக்விட்டி இருக்கோ அந்தந்த ஃபண்ட்ஸ் எல்லாம், அதாவது அக்ரெசிவ் ஹைப்ரிட், ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வரும். இதோட டாக்ஸேஷன் நார்மல் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஒரு வருஷத்துக்குள்ளே விற்றீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், அதாவது 20% டேக்ஸ், இல்லை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் விற்றீங்கன்னா 12% டேக்ஸ். ஆனால் இதில் 1.25 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் ரேட் வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். நடுவில் இருக்கிறது, அதாவது 35%லேருந்து 65% வரைக்கும் எக்விட்டி இருக்கிறது. இதில் நிறையா மல்டி அசட் ஃபண்ட்ஸ் வரும், இல்லை பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ் இதுக்குள்ளே வரும். இதோட டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி விற்றீங்கன்னா உங்களோட இன்கம் ஸ்லாப் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் வரும். 2 வருஷத்துக்கு அப்புறம் விற்றா 12% டேக்ஸ். ஸோ 2க்கு கம்மியாக விற்றீங்கன்னா நீங்கள் 20% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருந்தீங்கன்னா 20, 30ல் இருந்தீங்கன்னா 30. கடைசி டெப்ட் லைக் ஹைப்ரிட்ஸ், அதாவது 35% கீழே எதுலாம் எக்விட்டி இருக்கோ அதெல்லாம் இதில் வரும். அதாவது எஸ்பெஷலி கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். இவங்களோட டாக்ஸேஷன் நீங்கள் எப்போ விற்றீங்கன்னா கூட உங்களோட இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட்டுக்கு எக்குவலண்ட்டாக தான் வரும். அதாவது நீங்கள் இன்கம் டேக்ஸில் 10% ஸ்லாபில் இருந்தீங்கன்னா 10%, 20ல் இருந்தீங்கன்னா 20, 30ல் இருந்தீங்கன்னா 30. ஸோ இப்போ இந்த மீல்ஸை யாரெல்லாம் ஆர்டர் பண்ணலாம், எப்பெல்லாம் ஆர்டர் பண்ணலாம்? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்கீங்க, மார்க்கெட் கிராஷ்னாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலோ, இல்லை 3லேருந்து 5 வருஷத்துக்கு எனக்கு பெருசாக காசு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் காசு போடலாம். சில பேர் நான் பார்த்தவங்க ரிட்டையர் ஆகி மாதம் இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு லம்ப் சம்மை ஒரு கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்டில் போட்டு SWP பண்ணுறாங்க. ஆனால் யாரெல்லாம் இந்த மீல்ஸை தொடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறோம்னா, உங்களுக்கு 20 வருஷத்துக்கு ரிட்டையர்மெண்ட் பற்றி ஃபோக்கஸே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பியூர் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் காசு போடலாம். 6 மாதத்துக்கு எனக்கு காசு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்குள்ளே வந்துடாதீங்க. இன் ஜென்ரல் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களோட ஒரு போர்ட்ஃபோலியோவை ஒரு ஆல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கும். இவர் ஒரே வருஷத்தில் உங்கள் காசை டபுள் ஆக்கிற ஹீரோவும் இல்லை, ஆனால் கிராஷ் வந்தால் உங்களோட காசை அப்படியே தூக்கி கொடுக்குற வில்லனும் இல்லை. இந்த மீல்ஸை ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப்பும் செம ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்கு நைட் நல்ல தூக்கமும் வரும். ஐ ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல். I'll see you all in the next video. Tata, bye bye and happy investing.